ஏய், உண்மையிலே நீங்கள்லாம் நல்ல ஆண்மகனாக இருந்த விஜயகாந்த சொல்லு. அவன் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது வந்தான். அவன் ஆண்மகன். இந்த கமலாச ரஜினிகாந்தெல்லாம் பேசக்கூடாது. யாரும் இல்லாத பொட்டல்ல கம்பெடுத்து வீசுறது இல்லை ராஜா வீரம். யார் இல்லாத பொட்டல யார் வர்றா யார் வர்றாவா அது இல்லை ராஜா வீரம். அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சந்தித்தே. உண்மையிலே நீ என் தம்பிய எனது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாமாடா பயப்படுறது? உன் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தானடா நீ. என்ன இப்படி ஆகிட்ட நீ? ஐயா, என் முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுருங்க. என்ன ஒரு நேரம், கேடு கட்ட நேரம். அவரை போய் சந்திச்சு அதுவே ஒரு அடிமை, மோடி அடிமை. 6 மாதம் கழித்து பதவியிலிருந்து கீழே இறங்குன்னா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க. நீ மோடி அவர்களெல்லாம் பார்த்து சி ஒரு விரல் புரட்சியான். ஒரு விரல் புரட்சி என்னத்த புரட்சி அரைச்சி. என் படத்தில் நடிக்க மாட்டார், ஆனால் நான் பேசுறதெல்லாம் பேசி நடிப்பார். என்ன பண்ணுறது, தம்பியாக போயிட்டாரு. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அவனை வச்சு. 3 படம். அதோட பல பேர் நெஞ்சு பிடிச்சி செத்துருவான். ஒன்று எடுத்துறதுன்னு 2 பேரும் முடிவு எடுத்துருக்கான். பார்த்தேரு, அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். எல்லார்கிட்டையும் கதை சொல்லிட்டேன், பயந்துட்டான். ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன். என் தம்பி தான் சொன்னான். ஏன் சொன்னா? தமிழ யாரு பின்வாம்பாரு கொண்டு வந்து நிறுத்தினம் பாரு, தீபாவளிக்கு விடுறேன் பாரு படம். என்ன பேச்சு, படம் ரொம்ப பேசும். காலி காலி பண்ணி இருக்குன்னு முடிவு எடுத்துருக்கான் 2 பேரும் சேர்ந்து. அவனும் தூங்குறதுல என்னையும் தூங்க விடுறதில்ல. அண்ணா ஒன்னே பண்ணிடணும். இருடா, பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேன்டா அண்ணன், கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கொளுத்தி எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அவன் ஹீரோ, அவன் தான் ஹீரோ, அவன் தான் ஹீரோ. அச்சப்பட மாட்டான், துணிவானவன், நேர்மையானவன், மனசாட்சிக்கு பயப்படுவான். அப்படி ஒரு நான் தம்பியா பெற்றதுல பெருமை அடைகிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? டேய், அண்ணாவுக்கு எம்ஜிஆர்ரா, அண்ணனுக்கு நீண்டான்ட்ட. அண்ணா அண்ணா நான் இதுக்கு என்னன்னா ஒன்றும் கை மாறலாம் சொன்னா நடிச்சு கொடுத்துருக்கேன். நமக்குள்ள அவன் நம்மால் கொண்டாடுங்க அவனை. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு. அது செய்யாதீங்க. வாழ வச்ச இனத்திற்கு நீங்கள் செய்கிற துரோகம்.
இதெல்லாம் என்னை கேட்குறேன். அந்த சேகுவரா அப்படி இப்படி அப்படி. லத்தீன் அமெரிக்க நாடு ஸ்பானிஷ் தாய்மொழியாக கொண்டவன் சேகுவராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும். அவன் போய் கீவ விடுதலைக்கு போராடும்போது கீவ மண்ணின் மகன் ஃபிடல் காஸ்ட்ரோவை தலைவனாக ஏற்று தான் போராடினான். நீங்க வாங்க, இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களோட நில்லுங்க, எங்களை ஆளணும்னு நினைக்கக்கூடாது. இது 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 புரிய வைக்க முடியாது. இது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இந்த வலி உணர்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். ஏன் நாங்கள் சொல்கிறோம். என் வரலாறு தெரியாதவன் என்னை வழிகாட்ட முடியாது, என்னை வழி நடத்த முடியாது. என் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தஞ்சாவூருக்கு ஏன் வந்து பார்க்கல? நான் கட்சி ஆரம்பிக்கலன்றீங்க. அப்படியா? கட்சி தான் ஆரம்பிக்கலையா? தூத்துக்குடிக்கு போனீங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு? அங்கே போய் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள், அது ஏன்? அந்த கருத்தை ஏன் பதிவு செஞ்சீங்க? எந்த இடத்துலையாவது உங்கள் நடிப்பை, உங்களுடைய திரை ஆளுமையை நாங்கள் விமர்சிக்கிறோமா? இல்லை. ரஜினி ரசிகர்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும். இங்கே பல பேர் இருக்காங்க, காலையில் ஒரு கட்டுரை போடுவான், மாலையில் வருத்தம் போடுவான். ரஜினி ரசிகர்கள் கோச்சுக்கணும். டேய், அவன் ரஜினி ரசிகர், ரஜினிக்கு தாண்டா ஓட்டு போடுவான். நீ அவன் ஓட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீ எதுக்கு இது முரசொலியில் ஒரு இது வந்துடுது, அவனே வருத்தம். இவ்வளோதான் அவங்க. பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசியனத்தின் மக்கள் நாங்கள் ஒரு மீட்சிக்கு எழுச்சிக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் திரைக்கவர்ச்சியை அரசியலாக வச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிவிட்ட அந்த அரசியலில் அரை நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. இனிமேலாவது ஒரு நல்ல தத்துவத்தை முன் வச்சு ஒரு அரசியல் உருவாக்கலாங்கும் போது மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருத்தம். அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு, யார் இல்லை இங்கே, ஆள் இல்லை, யார் இல்லை, வெற்றிடம் இருக்கு. எங்கிட்டு இருக்கு வெற்றிடம்? யார் இல்லை, யார் இல்லை? 8 கோடி தமிழ் மக்கள் தமிழர் நிலத்தில் ஒருத்தம் கூட வாடா இந்த இனத்திற்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கு தகுதி உள்ள ஒரு மகன் கூட வாடா இல்லை, ஒருத்தம் கூட வாடல. நல்லகண்ணை தாண்டிய ஒரு தலைவன் இந்திய பெருநிலத்தில் ஒருத்தன் உண்டாடா, தமிழன்ல. இது ஒரு கேவலம் இல்லையா? ஒரு மராட்டியன் வந்து என் மண்ணில் நின்றுக்கிட்டு உங்களுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை, நான் வெற்றிடம் இருக்கு, நான் நிரப்ப போகிறேன். அப்போ ஆத்திரவரமா வராதா? சுடுகாட்டிலோட நிறைய வெற்றிடம் இருக்கு, போய் நிரப்புங்கன்னு சொல்லணும்னா என்னது இது? இது எப்படி எடுத்துக்கிறது? இத்தனை கோடி தமிழர்களில் ஒருத்தனுக்கு கூடவா தகுதி இல்லை, ஆளுமை இல்லை? எவ்வளவு கேவலம் பாருங்க, அவமதிப்பு. தன்னை வாழ வைத்த ஒரு இனத்தை எவ்வளவு இழிவா, யாரும் ஆளுமையுள்ள தலைவர்கள் இல்லை, யாரும் இல்லை, அதனால தான் நான் வர்றேன், வெற்றிடம் இருக்கு, அதை நான் நிரப்பலான்னு நான் வர்றேன். ஏய், உண்மையிலே நீங்கள்லாம் நல்ல ஆண்மகனாக இருந்த விஜயகாந்த சொல்லு. அவன் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது வந்தான், அவன் ஆண்மகன். இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்தெல்லாம் பேசக்கூடாது. யாரும் இல்லாத பொட்டல்ல கம்பெடுத்து வீசுறது இல்லை ராஜா வீரம். யார் இல்லாத பொட்டல யார் வர்றா யார் வர்றாவா, அது இல்லை ராஜா வீரம். ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் ரஜினிகாந்த் பேசல, ஏன் கமல்ஹாசன் பேசல? நீங்க எல்லாம் ஹீரோக்கள் கிடையாது, ஜீரோக்கள். நீங்க பேசக்கூடாது. என் தம்பி ஒருத்தருக்கான் விஜய், சர்க்கார் படத்தில் பேசுனா ஆமாம் பேசுனேன்னு சொல்லணும்ல.
அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சந்தித்தே, உண்மையிலே நீ என் தம்பிய ஏனது எடப்பாடி பழனிசாமிக்கலாமாடா பயப்படுறது? உன் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தானடா நீ. என்னடா இப்படி ஆகிட்ட நீ? ஐயா, என் முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுருங்க. என்ன ஒரு நேரம், கேடு கட்ட நேரம். அவரை போய் சந்திச்சு அதுவே ஒரு அடிமை, மோடி அடிமை. 6 மாதம் கழித்து பதவியிலிருந்து கீழே இறங்குன்னா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க. நீ மோடி ஆளுநர்லாம் பார்த்து சி ஒரு விரல் புரட்சியாம், ஒரு விரல் புரட்சி. என்னத்த புரட்சி அரைச்சி? என் படத்தில் நடிக்க மாட்டார், ஆனால் நான் பேசுறதெல்லாம் பேசி நடிப்பார். என்ன பண்ணுறது, தம்பியாக போயிட்டாரு. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். அவனை வச்சு 3 படம். அதோட பல பேர் நெஞ்சு விழிச்சு செத்துருவான். ஒன்று எடுத்துறதுன்னு 2 பேரும் முடிவு எடுத்துருக்கான். பார்த்தேரு, அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். எல்லார்கிட்டையும் கதை சொல்லிட்டேன், பயந்துட்டான். ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன். என் தம்பி தான் சொன்னான். ஏன் சொன்னா? தமிழ யாரு பின்வாம்பாரு கொண்டு வந்து நிறுத்தினம் பாரு, தீபாவளிக்கு விடுறேன் பாரு படம். என்ன பேச்சு, படம் ரொம்ப பேசும். காலி காலி பண்ணி இருந்துன்னு முடிவு எடுத்துருக்கான் 2 பேரும் சேர்ந்து. அவனும் தூங்குறதில்ல, என்னையும் தூங்க விடுறதில்ல. அண்ணா ஒன்னே பண்ணிடணும். இருடா, பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேன்டா, அண்ணன் கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கொளுத்தி எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அவன் ஹீரோ, அவன் தான் ஹீரோ, அவன் தான் ஹீரோ. அச்சப்பட மாட்டான், துணிவானவன், நேர்மையானவன், மனசாட்சிக்கு பயப்படுவான். அப்படி ஒரு தேனை நான் தம்பியாக பெற்றதில் பெருமை அடைகிறேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, டே அண்ணாவுக்கு எம்ஜிஆர்ரா, அண்ணனுக்கு நீண்டான்ட்டேன். அண்ணா அண்ணா நான் இதுக்கு என்னன்னா ஒன்றும் கை மாறலாம் சொன்னால் நடிச்சு கொடுத்துருக்கேன். நமக்குள்ள அவன் நம்மால் கொண்டாடுங்க, அவனை நம்மால் அவன். என்ன எழுச்சி முழக்கம். பெரும்பாடுபட்டு கொண்டு வந்தது என்னுடைய தம்பி மணிகண்டனும் அது கூட இருந்து உழைச்ச தென்னரசு தான். தென்னரசு தம்பி நாதன் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு. பாட்டு எழுதி கொடுத்த நம்ம கட்சிக்குள்ளே இல்லை, ஆனாலும் யுகபாரதி, தம்பி கபிலன், தம்பி இளையகம்பன் போன்றவர்கள்லாம் எழுதினது ரொம்ப மதிப்புக்குரியது.
ரொம்ப பாராட்டுக்குரியது. அதில் என்னுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன், அவன் நம்ம குடும்ப கவி. அவன் தான் வாழும் பாவேந்தன், அவன் தான் இருக்கான். அவனை மிஞ்சிய பாவலன் இந்த தலைமுறையில் அவன் இல்லை. மிகப்பெரிய புலவன். என்ன நம்ம விட ஒரு கெட்ட வாய்ப்பாக நம்ம விட இருந்துட்டான். இல்லைன்னா நல்லா இருந்திருக்கலாம். அவனுக்கு பிழைக்க தெரியாது. அதிகபட்சமாக 100 ரூபா கேட்பான். பிச்சைக்கார பையன் மருமையனுக்கு மாமனாக இருந்தால் பிச்சைக்கார பையில தானே இருக்கு. எல்லா பெருமையிலும் என்னுடைய தம்பி இசைத்தமிழன் ஸ்ரீவன் ராஜுக்கும் தம்பி மணிகண்டனுக்கும் சாரும் அவரை நான் உளமாற வாழ்த்துறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உன்னை யாராவது புகழ்ந்தார்கள் என்றால் காதை மூடிக்கொள், இகழ்ந்தார்கள் என்றால் வாயை மூடிக்கொள்ன்றான் விவேகானந்தர். இந்த பாட்டு என்னை புகழ்ந்துச்சுன்னா நான் காதை மூடிக்கிடுவேன். யாராவது இகழ்ந்தா உங்களுக்கும் அதை கற்பிக்க நினைக்கிறேன். யாராவது நம்மளை விமர்சித்தா வாயை முடிக்கிறங்க, புகழ்ந்தா காதை முடிக்கிறங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது. இல்லை, எல்லா பெருமைகளும் என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய சார். பல முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய பிள்ளைகள் தலைவரை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் அது. சட்ட பைகளில் ஸ்டாலினை வைத்துக் கொள்கிறார்கள், தினகரனை வைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் நம்முடைய தலைவன் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உந்துருளியில், உங்களுடைய மகிழ்வுந்தில், உங்களுடைய அலைபேசியில், எல்லா இடங்களிலும் தலைவரை கொண்டு போய் சேருங்கள். தலைவனே நமக்கு எல்லாம். நன்றி, வணக்கம். நாம்